குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்ட்னர் ஸ்மிருதி அன்னபூர்ணி. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தாவன்கிரை வெண்ணெய் தோசைன்னு. வெண்ணெய்னா வெண்ணெய் பட்டர் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு எப்படி அரைக்கணுன்னாக்கா, இது வந்து நான் கேட்டதில் நான் நிறைய பேர் நிறைய விதமான மெஷர்மெண்ட்டு சொன்னேன். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு தோராயமாக இதில் நல்லா வரும் அப்படின்னு தோணின மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துட்டுருக்கேன். அதுதான் நிறைய பேர் சொன்னால். அதாவது 4 பங்கு அரிசி. சில பேர் வந்து ரா ரைஸ் எடுத்துட்டுருக்கா, சில பேர் வந்து இட்லி ரைஸ் எடுத்துட்டுருக்கா. நான் வந்து இட்லி ரைஸ் தான் போட்டுட்டேன். 4 கப்பில் இட்லி ரைஸ் போட்டுட்டு 1 கப்பில் வந்து உளுந்து இதை போட்டுட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு, இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெந்தியம் அதையும் ஊற வச்சுட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டாச்சு. அதுக்கப்புறமா 1 கப்பு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு இந்த அரிசி பொடி இதையும் எடுத்து ஊற வச்சுட்டோம். இதை வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கிற டைமுக்கு ஊற வைக்க வேண்டாம். இது வந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதும். இதை கொஞ்சம் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் உளுந்தோடு சேர்த்து ஒரு தடவை அரைக்கணும். அரைச்சிட்டு உப்பை போட்டு கலந்து நல்லா நம்ம வந்து ஒரு 5-6 மணி நேரம் அதை வந்து பொங்க வைக்கணும். இல்லைன்னா ஓவர் நைட் கூட வைக்கலாம். அது நல்லா பொந்தி வந்தப்புறம் நம்ம இதை தோசையாக வாத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் விட்டுட்டேன் தோசை தவாவில். அது வந்து கொஞ்சம் எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக வரும். நிறைய இந்த மாதிரி ஓட்டியாக வரணும். அப்போ தான் நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டுன்னு தெரியும். இது வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். அதை பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு இந்த தோசை. இந்த மாதிரி தான் சிவப்பு கலராக ஒரு ப்ரௌன் கலராக இருக்கணும். அப்போ தான் இது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இது நல்லாவே வந்திருக்கு. இதுக்கப்புறமா இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த பக்கமும் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கு. இது வந்து 2 பக்கமும் நல்லா வேந்துடுத்து. நான் கேஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கி தான் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நாங்கள் வெண்ணெயை துண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு பீஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு பீஸ் போட போகிறேன். போட்டுட்டு அது நடுவில் இந்த ஒரு ஓரமாக போட்டு அடுத்த பக்கத்தை போட்டு மடித்து நம்ம வச்சிடலாம் தட்டில். இப்போ நடுவில் வெண்ணெயை போட்டுட்டு இதை மடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததை வாத்துடலாம். அடுத்த தோசையை கூட நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஓரங்கள்லாம் இன்னும் வேகணும். வெள்ளையாகவே இருக்கு பாருங்க. அது வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு இதையும் எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம மசால் தோசைக்கு ஒரு மசால் கொடுக்குறோம் இல்லையா, உருளைக்கிழங்குல, அது மாதிரி ஒரு மசால் கொடுப்பா. அது வந்து இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து மசால் தோசைக்கு பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஆனியன் வெங்காயத்தை ஒன்றத்தை எடுத்துகிட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவுலேயும் நான் கொஞ்சம் ஒரு துண்டு வெண்ணெயை வச்சுட்டேன். இதையும் மடக்கி நம்ம எடுத்து வச்சுடலாம். இது மாதிரி மற்ற தோசையும் நம்ம வாத்து எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த தோசையை ரெடியாக எடுத்து இதையும் நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ அந்த தோசையோட தாவங்கிற வெண்ணெய் தோசையோட கொடுக்குற ஸ்பெஷலாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கறி தான் நான் இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை பண்ணிடுறேன். நான் வந்து கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெயை தான் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் சூடு ஆகட்டும். ஆன உடனே நம்ம இந்த நீளமாக கட் பண்ணிட்டு இருக்கோமே வெங்காயம், இதை வந்து அதில் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 உப்பு போட்டுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நம்மளோட இந்த மிளகாத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸாக இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா அதையும் கீறி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதையும் வதக்கிட்டு 2 உப்பை போட்டுட்டு இதோ இங்கே வச்சுருக்கோமே இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இது வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இலக்கிட்டு அப்படியே கொடுத்துருவா. அதுக்கு தாளிப்பு இழிப்பு மற்ற மசாலா எதுவுமே போடுறதில்ல. அதுக்கப்புறமா இங்கே பண்ணுற ஒரு சட்னிக்கு வந்து சட்னி கடலை ஏதோ 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புனா சின்ன கப்பால் 1 கப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு இதையும் வச்சு சட்னி அரைச்சி வந்துடலாம். இந்த வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதங்கிடுத்து. இதில் வந்து கொஞ்சம் உப்பும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இங்கே மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம வெண்ணெய் தோசை ரெடி ஆகிடுத்து.
இங்கே வந்து இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு இங்கே இந்த உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு அவள் கொடுக்குற மாதிரி இது வந்து நான் பெங்களூர் போன சமயத்தில் தான் கற்றுண்டேன். எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐ தாட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் இட். அதனால் அவள்கிட்ட கேட்டுட்டேன். அவள் சொல்லிக் கொடுத்தவா வந்து நான் அந்த செஃப்கிட்டே போய் தான் கேட்டேன். அவர் வந்து கன்னடத்துலேயே சொன்னார். இருந்தாலும் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ரொம்ப நம்மளால் பதில் ஹிந்தியில் தான் சொல்ல முடியும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கன்னடம் நன்னாவே மனசிலாச்சு. அதனால அதை கற்றுண்டு ரொம்ப அன்பாக சொல்லி கொடுத்தார் அவர். அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுவும் நன்னாவே வந்திருக்கு. ஹோப் யூ வில் லைக் திஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் மை சேனல், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and then please subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you friends. I will meet you in my next video.